Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று மத்திய கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த வகையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பெரியதொரு போர்ல தற்போது போர் ஒரு அமைதியான கட்டத்தில் மத்திய கிழக்கில் இருந்தாலும், அதாவது மழை ஓய்ந்திருந்தாலும் தூறல்கள் இன்னும் ஓயவில்லை என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றீங்க என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எப்படியாவது இந்த போர்லேருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தான் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், இதை வெளியே சொல்லாம எப்படியாவது இந்த போரை தற்காலிகமாக சரி நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லி பாகிஸ்தான் ஊடாக ஈரானோட பேசி போரை நிறுத்தி போட்டு, இப்ப தான் நிறுத்த இல்லை, அதை ஈரான் தான் கேட்டது, அதனால தான் நாங்க போரை நிறுத்தினோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. ஆனா அதில் உள்ள உண்மை விஷயம் என்னன்னு சொல்லி இதற்கு முன்னால் உள்ள நான் காணொலியில தெளிவாக பேசியுள்ளோம். இந்த வகையில் இப்படி ஆகிற சந்தர்ப்பத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில், பாகிஸ்தான் தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்த போதும் தற்போது ஈரான் நோ, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், அமெரிக்காவோட பேசுறதுங்கிறது வேஸ்ட் என்று சொல்ற மாதிரி ஈரான் பேச்சுவார்த்தை மேசையை விட்டு விலகிவிட்டது. அமெரிக்கா சறுக்கன விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி அமெரிக்கா திரும்ப சொல்லி வந்த விஷயம், பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு ஈரான் வராவிட்டால் ஈரான் கனவுல கூட நினைக்காத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்து வீசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அமெரிக்கா தான் பாகிஸ்தானோட கதைத்து ஈரானோடு சமாதான உடன்படிக்கைக்கு சென்றது. அந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை பார்த்து ஈரானோ 10 அம்சங்கள் கொண்ட கோரிக்கையை அமெரிக்காவோட கையில கொடுத்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வேறு வழி இல்லாம அந்த 10 அம்சத்துக்கும் உடன்பட்டு நாங்க பேச்சுவார்த்தை மேசைக்கு வாரோம் சொல்லி உடன்பட்டாரு. அப்படிங்கிற விஷயத்தை புட்டு உடைத்தது யாருன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கிற CNN நியூஸ் சேவை. இதனால் உங்களுக்கு தெரியும், CNN நியூஸ் சேவைக்கும் இப்போது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் பெரிய பிரச்சனை போகுது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் இந்த CNN செய்தியாக அறிவித்து நாட்டு மக்களை குழப்பத்துக்கு ஆளாக்கி விட்டுக்குது. நாங்க ஒரு நாளும் ஈரானோட சமாதானத்துக்கு போகல, ஈரானா தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளது, அவர்கள் இதுக்கு பிறகு வராவிட்டால் நாங்க அவர்களுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி நாங்க ஈரான்கிட்ட சொன்ன போதுதான் ஈரான் அடிபணிந்தது, அதை இந்த CNN மாற்றி சொல்லுது, அப்படி இப்படின்னு சொல்லி CNN சேவையை திட்டி, இந்த CNN சேவை என்பது நாட்டுக்குரிய ஒரு தேச துரோக வேலையை செய்துள்ளது, அது ஒரு தேச துரோகி என்று சொல்லி நாங்க வழக்கு போட்டு CNN சேவையை நிறுத்துவோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஆனா CNN அதனை கணக்கெடுக்கவே இல்லை. இப்படித்தான் எங்களுக்கு செய்தி கிடைத்தது, டொனால்ட் ட்ரம்ப் தான் பாகிஸ்தானோடு பேசினார், அவர் நிபந்தனைகளுக்கு உடன்பட்ட போது தான் ஈரான் இறங்கி வந்தது, அது எங்களுக்கு கிடைத்த தகவல் சொல்லி மறுபடியும் CNN அப்பப்போது இந்த செய்தியை திரும்ப சொல்றதால CNN இது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு எவிடன்ஸ் இருக்குது என்று நினைக்கலாம். ஆனா பொதுவா சகோதரர்களே, CNN இந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்கள், நியாயமானவர்கள் நான் சொல்ல வர இல்லை. பாலஸ்தீன் விவகாரங்கள்ல இஸ்ரேல் சொன்ன செய்திகளை தான் CNN அடிக்கடி ஒளிபரப்பும். ஆனால் இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில ஈரான் சார்பான இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு காரணம், டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியான ரிபப்ளிக்கன் கட்சிக்கும் இந்த கேபிள் நியூஸ் நெட்வொர்க் CNN செய்தி சேவைக்கும் இடையிலான முரண்பாடுகள், இந்த மாதிரி ஓட்டைகளை இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக CNN வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இந்த வகையில சகோதரர்களே, இப்போது ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரல. காரணம் என்று சொன்னா, நம்மளோட நிபந்தனையில ஒன்று, சகல தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது, அதனால் நாங்கள் ஹோர்மோஸ் நீரினை முடிவைத்துள்ளோம், பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டோம், எங்களது 10 நிபந்தனைகளில் இந்த பிராந்தியம் பூராகவும் யுத்த நிறுத்தம் என்ற ஒன்றை செய்ய வேண்டும், அவற்றில் ஒன்றை நீங்கள் மீறி உள்ளதால் நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் தெளிவாக அமெரிக்காவுக்கு, அதாவது இஸ்லாமாபாத்துக்கு அறிவித்து விட்டது. இல்லை, இஸ்லாமாபாத்துக்கு நேரத்தோடைய பாகிஸ்தான்ல உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு, நாங்க தான் போகலைன்னு சொல்லி இன்று வெள்ளை மாளிகை தரப்புல செய்தி வெளியிடப்பட்டுள்ளதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. சரி, இந்த பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரையில் என்று சொன்னால் நாங்க ஈரானுக்கு என்றும் நினைக்காத வகையில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சது தானே. ஆனா இதுவரையும், அதாவது இப்போது பேச்சுவார்த்தை கேன்சல், பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதனால அமெரிக்கா முன்னுக்கு சொன்னது மாதிரி, அதாவது பேச்சுவார்த்தைக்கு வராட்டி நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னது மாதிரி, இப்ப பேச்சுவார்த்தை இல்ல, அமெரிக்கா இப்ப என்ன செய்யணும், ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும். ஆனால் இதுவரையும் எங்கேயும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தவில்லை. காரணம், அந்த மாதிரி ஒரு பலவீனமான நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. அந்த அளவு செம்ம அடி வாங்கி போட்டு நாங்க பணியில அவங்க தான் பண்ணிந்தாங்க என்று சொல்லி நில குழம்பி இருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இப்போதைய நிலைமையில பேச்சுவார்த்தை சரிவராது. ஒருவேளை 24 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் ஏதாவது மாறக்கூடும் என்று, அதாவது மறுபடியும் பேச்சுவார்த்தைக்காக ஈரான் ஒப்புக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்று சில ஊடகங்கள் பேசுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப உள்ளால பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறான். அதாவது ஈரானை சமாளித்து எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிகள் நடப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தெளிவாக சொல்லிக்குது, அதாவது இன்று கொமைனி அவர்கள் மரணித்து 40வது நாள். இந்த 40வது நாள்ல ஈரான் சொல்லிக்குது, ஹெஸ்புல்லாங்கிறது ஈரான் தான், ஈரானுங்கிறது ஹெஸ்புல்லா தான், ஆகவே ஒப்பந்தங்கள்ல இவங்களும் உள்ளடக்கப்பட வேண்டும். எனவே 14 நாட்களுக்கு இந்த யுத்த நிறுத்தத்துக்கு ஈரான் உடன்பட்டிருப்பதால் இந்த 14 நாட்களுக்கு அமெரிக்கா மீது ஈரான் வலிந்து போய் தாமாக தாக்குதல் நடத்தாது. 14 நாள் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 14 நாட்களுக்குள் அமெரிக்கா நாங்க கொடுத்ததுக்கான சரியான
தீர்வை எங்களுக்கு தர வேண்டும். 14 நாட்கள் முடிந்த பிறகு பாகிஸ்தான் அழைத்த இந்த யுத்த நிறுத்தத்துக்கான காலக்கெடு நிறைவு பெற்றவுடன் அடுத்த தாக்குதல் சம்பந்தமான திட்டங்களை ஈரான் வகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஈரான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை இன்றும் அறிவித்திருக்கிறது. அதாவது யுத்த நிறுத்தம் என்ற ஒன்றுக்கு ஈரான் உள்வாங்கப்பட்ட பிறகு எந்த ஒரு நாட்டின் மீதும் ஈரான் வலிந்து தாக்குதல் நடத்தவே இல்லை. குறிப்பாக குவைத், UAE மீது ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை. இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளது. இது அரபு நாட்டுக்குள் பிரச்சனைகளை, சிக்கலை உருவாக்க இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா செய்த தெளிவான ஒரு சதி என்று இன்று ஈரான் தெளிவாக தனது ஸ்டேட்மெண்டை வெளியிட்டுள்ளது. அதேவேளை சகோதரர்கள், இன்று இஸ்ரேல் அமைச்சரவைக்கு நெத்தன்யாகு ஒரு ஆர்டர் பண்றாரு. நாம் லெபனானோடு பேச்சுவார்த்தை செய்வோம். ஆகவே லெபனானோடு பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் அமைச்சரவைக்கு நெத்தன்யாகு இன்று அனுமதி வழங்கியுள்ளார். அதாவது இங்கு லெபனான் சொன்னது ஹிஸ்புல்லாக்களோடு அல்ல, இது லெபனான் கவர்மெண்டோடு, அதாவது ஜனாதிபதி ஜோசப் பவுன் மற்றும் பிரதமர் நபி போன்ற அரசாங்கத்தோடு இஸ்ரேல் பேசி இந்த ஹிஸ்புல்லாக்களை அழிப்பதற்கான ஒரு சப்போர்ட் எடுக்கத்தான் இந்த திட்டம் என்று சில ஊடகங்கள்ல எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது வளமையாக நேரடியாக இஸ்ரேலை கண்டிக்காத ஜோசப் பவுன், அதாவது லெபனானுடைய ஜனாதிபதி, இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். இது இலங்கையுடைய வீரகேசரி ஆன்லைன் பக்கத்தில் கூட எழுதப்பட்டிருந்தது. உடனே நெத்தன்யாகுவுக்கு லெபனான் அரசாங்கத்தின் மீது பத்திக்கிட்டு வந்துட்டு, அதோட நம்மளையே நீ கண்டிக்கிறியா, அதாவது லெபனான் அரசாங்கம் என்னையே கண்டிக்கின்றியா அப்படிங்கிற ஒரு மமதையில பெய்ரூத் மீது கடுமையான தாக்குதல் செய்வோம் சொல்லி நெத்தன்யாகு சென்ற வாரம் பேசியிருந்தார். ஆனா இப்ப இந்த லெபனான் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை செய்வோம் சொல்லி இஸ்ரேல் கீழே இறங்குறாங்கன்னு சொன்னா நிச்சயமா இதுல தந்திரம் நிக்குது. காரணம் என்னன்னு சொன்னா ஹெஸ்புல்லாக்கள் அந்த அளவு இஸ்ரேலுக்கு சாத்து வழங்குறாங்க. உதாரணமாக இன்று ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான மோதல் நடந்தது. இந்த வகையில் இந்த மோதலை சமாளிக்க முடியாம இஸ்ரேல் வான்படை என்ன செஞ்சுக்குதுண்டா 50க்கு மேற்பட்ட தாக்குதல்களை லெபனான் மீது நடத்தியுள்ளது. லெபனான் பென் ஜுபைல் என்கிற ஒரு நகரத்தை தரை வழியாக இஸ்ரேல் இன்று ஊடுருவ முனைந்த போது ஹிஸ்புல்லாக்கள் அதனை குறுக்காக மறித்து பலத்த தாக்குதல் செய்த போது அதுல பல பேர் காயப்பட்டு உயிரிழந்து தூக்கிய வண்ணம் இஸ்ரேலிய படைகள் தப்பி ஓடிக்கின்றாங்க. இதனை சமாளிக்க, அதாவது இதற்கு பதிலடி சொல்லி கோழைத்தனமா 50க்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் லெபனான் மீது செதுக்கின்றாங்க. ஆகவே இஸ்ரேலுக்கு விளங்கிட்டு இனி நாம நினைத்த இலக்கை லெபனான்ல அடைய முடியாது. அதுக்கு ஒரு வழி, லெபனான் அரசாங்கத்தை சமாளித்து ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு லெபனான் ராணுவத்தில் சப்போர்ட் எடுத்து ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராக போர் நடவடிக்கையை கொண்டு போறது. இதன் மூலம் என்ன நடக்கும்? ஹெஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் இடையில் முருகலும் மோதலையும் உருவாக்குதல் என்பதும் இந்த இஸ்ரேலுடைய திட்டத்தில் ஒன்று. அதேவேளை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நயீம் காசிம் ஹெஸ்புல்லாக்களுடைய உத்தியோகபூர்வ செயலாளர் அவர்களுடைய மருமகன், அவரும் லெபனான்ல பெய்ரூத்ல அவரோடு சேர்ந்து தான், அதாவது மாமாவோடு சேர்ந்து மருமகனும் ஹிஸ்புல்லாக்கள் சம்பந்தமாக நிர்வாக பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒருவர். அதேவேளை இந்த நயீம் காசிம் அவர்களுக்கு, அதாவது மாமாவுக்கு ஒரு ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்ல நயீம் காசிம் அவர்களுடைய மருமகன் அலி யூசுப் ஹர்சி என்பவர் இன்று மரணித்து விட்டார் என்ற செய்தியை ஹெஸ்புல்லாக்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி என்ன சொன்ன சகோதரர்களே, கத்தார் நாடு ஒரு முன்மாதிரியான ஒரு முடிவு எடுத்துள்ளதாக செய்திகள் வருகிறது. அதாவது கத்தார்ல இருக்கிற சகல அமெரிக்க படைகளும் ஒப்பந்தங்களை உத்தியோகபூர்வமாக கேன்சல் செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை கத்தார் அரசாங்கம் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை நம்ம நாட்டு பாராளுமன்றத்தில் கூட ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இந்த விஷயத்தை தொட்டுக்காட்டி பேசியிருந்தார். அதாவது கத்தாரை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய அரபு நாடுகள் எல்லாம் இவ்வாறான ஒப்பந்தத்தை மீள் பரிசீலனை செய்து இந்த அரபிய தீபகற்பத்திலிருந்து வெளிநாட்டு படைகளை வெளியேற்றுவதன் மூலம் மத்திய கிழக்கு அமைதி பெறுவதுடன் உலகமும் அமைதி பெறும் என்றவாறு ரிஷாத் பதியுதீன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய விடயத்தை காணக்கூடியது. அதுதான் சகோதரர்களே உண்மையான விஷயம். கத்தார் செய்த மாதிரி ஏனைய அரபு நாடுகள் எல்லாம் வெளிநாட்டு படைகளை நம்பி நாடுகளை நடத்தி செல்லாமல் தங்களுடைய தேசிய படைகளை கொண்டு அந்த நாட்டை ஆட்சி செய்வதுதான் உண்மையான இறையாண்மை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது சகோதரர்களே, ஈரான்ல ஷா மன்னனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு, அதாவது 1979 மே 5 அன்று அதிகாரப்பூர்வமாக IRGC, அதாவது ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை உருவாக்கப்படுவது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, அதாவது இப்போது நடக்கும் அமெரிக்கா ஈரான் போரின் போது அரபு நாடுகள் இப்போது ஈரானால் தாக்கப்பட்டது போல என்றுமே இப்படி ஒரு பப்ளிக்காக தாக்குதல் நடத்தவில்லை. அவங்களோட வேலையை அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்று ஈரான் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திப்பதற்கு யார் காரணம், அதற்கு யார் இடம் கொடுத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே தவிர்க்க முடியாது, இறையாண்மையை மீறி அந்த நாடுகளில் காணப்படும் ஈரானின் எதிரியான அனைத்து அமெரிக்க பொருளாதார மற்றும் ராணுவ மையங்களை நோக்கி தாக்குதல் செய்ய வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். எனவே இதற்கு பிறகாவது இந்த அரபு நாடுகள் இதனை உணர்ந்து இந்த வெளிநாட்டவர்களை, அதாவது கட்டார் செய்தது போல ஏனைய அரபு நாடுகளும் அதே விஷயத்தை பின்பற்றுமாயின் இந்த மத்திய கிழக்கு எப்போதும் ஒரு அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த அரபு தலைவர்கள் விடுவார்களா? சில நாட்களுக்கு முன் முகமது பின் சல்மானை பார்த்து அமெரிக்க நிர்வாகம் சொல்லுது, நாங்கள் உங்களை விட்டு வெளியேறிவிட்டால் 2 வாரம் கூட
உங்களால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று அமெரிக்கா சொன்னது. இதுல அர்த்தம் என்ன? சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக, மன்னர் பரம்பரைக்கு எதிராக நாட்டில் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க. நாங்க இல்லைன்னு சொன்னா மக்கள் புரட்சி வெடிச்சு இந்த மன்னராட்சிங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாம போயிடும் என்பதுதான் இவருடைய கதை. இது சல்மானுக்கும் தெரியும். உலகத்துல ஜனநாயகம் என்ற ஒன்று தான் இருக்கணும், அதுவும் இந்த ஜனநாயகத்துக்குள்ளால கம்யூனிஸ்ட் சிந்தனைலாம் இல்லாத ஒரு ஜனநாயகம் இருக்கணும், அதாவது முதலாளித்துவம் தான் இருக்கணும், அதுக்கு எதிராகத்தான் பல நாடுகளுக்கு எதிராக நாங்க போர் செய்தோம் அப்படி எல்லாம் மார்த்தட்டி பேசுற அமெரிக்கா, சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் எல்லாம் மன்னராட்சியை தான் அமெரிக்கா விரும்புது. அந்த மன்னராட்சி தொடர்ந்து இருக்க அவங்களோட முழு பாதுகாப்பையும் வழங்கிக்கிறாங்க. சம்டைம் இந்த நாடுகளுக்குள்ள ஜனநாயகம் வந்து விட்டதுன்னு சொன்னா தேர்தலில் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு ஜனாதிபதிமார்க்க வருவானுங்க, அவனுகள் எல்லாம் அந்த நாட்டுடைய பெட்ரோலை அமெரிக்காவுக்கு தாரை வார்க்க மாட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். ஆனால் இந்த மன்னர் சிஸ்டம் எங்க இல்ல? ஈரான்ல கிடையாது. ஈரான்ல ஜனாதிபதி இருப்பார், அதற்கு மேலார ஆன்மீக தலைவர் இருப்பார், ராணுவத்துக்கு அவர் பொறுப்பு. ஆகவே இந்த ஈரான் தங்களுடைய பெட்ரோல் வளத்தை அமெரிக்காவுக்கு தாரை வார்க்க இல்லை. அதனால தான் இன்று வரையும் ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அணுகுண்டு இருக்குது, அணுகுண்டு செய்யறான் சொல்லிக் கொண்டு ஈரானோடு இத்தனை பிரச்சனைக்கு நிற்கிறாங்க. இப்படி பேசிக்கொண்டு போகும்போது ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு சொல்றாரு, இந்த மத்திய கிழக்கிலேயே நாங்க தான் ஜனநாயக நாடு, அதற்கு அடுத்தபடியா எகிப்து ஜனநாயக நாடாம், ஆகவே சிறந்த நாடு என்றால் நாங்க தான். தேர்தல் மூலம் தலைவர்கள் தெரிவு செய்யப்படுறார்கள். ஆனால் இந்த அரபு நாடுகள் எல்லாம் மன்னராட்சி. எனவே நவீன காலத்தில் மனித குலத்துக்கு இது பொருந்துறதே கிடையாது. ஆகவே மத்திய கிழக்குல சிறந்த ஜனநாயகத்தை கொண்ட ஒரே ஒரு நாடுன்னு சொன்னா இஸ்ரேல் தான் சொல்லி நெத்தனியாஹு பேசினதா ஊடகங்கள்ல வாசிக்க கிடைத்தது. ஆனா அந்த சவுதி அரேபியா பக்கம் ஜனநாயகம் என்ற ஒன்றே வரக்கூடாது என்று சொல்லி யாரு காவல் காக்கிறது? இந்த அமெரிக்க நாய்கள் தான் காவல் காக்குது. அடுத்த சகோதரர்களே, இந்த சமாதான பேச்சுவார்த்தை இப்போது சரிவரல. எனவே மிக விரைவில் அடுத்த போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று ரஷ்யா ஒரு யூகம் தெரிவித்து ஈரானுக்கு ஒரு முக்கியமான உதவி ஒன்று செஞ்சுக்குது. அது என்னன்னு சொன்னா ஷட்டன் 2 என்கிற ரஷ்யாவுடைய அதிவேகமான மிசைல். இது ஹைப்பர்சோனிக் மிசைல், அதிவேகம் கொண்ட ஹைப்பர்சோனிக் மிசைல். இதுல பேர் சாத்தான் 2 என்று இருக்கின்றது. ஆனால் இதுல பேர் ஷட்டன் என்று தான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதனை சாத்தான் என்று ஊடகவியலாளர்கள் இப்படி அழைக்கின்றார்கள். காரணம், இப்போது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியாலையும் இதனை தடுக்க முடியாது. இது ஒரு இலக்கு நோக்கி ஏவப்பட்டால் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸும் அதனை இன்டர்செப்ட் பண்றதுக்கு முன்னாலேயே போயின செய்யும், குறித்த இடத்தை துல்லியமாக தாக்கக்கூடியது என்று குறிப்பிடப்படுகிறது. ஈரான்ல இந்த அமெரிக்காவுடைய புளோரிடா மாநிலம் வரை இதனை கொண்டு தாக்க முடியும் என்று இன்றைய அதிக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தது. எனவே இந்த சாத்தான் 2 என்கிற மிசைல்கள் தற்போது ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு வழங்குவதற்கான சகல ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிட்டது என்று இன்றைய இலங்கையுடைய தினகரன் பத்திரிகை மற்றும் பல்வேறு யூடியூப்களில் கூட இதை பற்றி விரிவாக பேசியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு அமெரிக்காவுக்கான செய்தி என்பது போலத்தான் விளங்குது. யாருடைய செய்தி? ரஷ்யாவுடைய செய்தி. நீங்க தயவு செய்து யுத்தத்தை மறுபடியும் இழுக்காம அப்படியே போயிருங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரையிலாட்டியும் பரவாயில்லை, இந்த 2 வார போர் நிறுத்தம் என்ற பெயர்ல அப்படியே கிளம்பி அமெரிக்காவுக்கு சென்று விடுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சொல்லியுள்ளது. ஆகவே 2 வாரத்துக்கு பின்பு நீங்கள் ஈரானை தாக்கினால் ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு இடங்களையும் தாக்க போகிறது. வெள்ளை மாளிகை மீது விழும், பென்டகன் மீது விழும். எப்படி ஈரான்ல மத்திய கிழக்குல மக்கள் நிம்மதியற்று இருக்கின்றார்களோ அதே நிலை அடுத்த போரின் போது அமெரிக்காவில் விழும் என்ற ஒரு செய்தி தான் இந்த சாத்தான் 2 என்கிற ஏவுகணையை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியதுடைய அர்த்தம். அடுத்த ஒரு செய்தி கிடைக்குது. அது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் ரொம்ப கவலை அடைந்துக்குதான். அதாவது ஈரானை அலி கொமைனி நிர்வாகம் செய்ததை விட இப்போது நடக்கிற ஆட்சி மிக தீவிரமானது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவிச்சுக்கிறார். அதாவது அலி கொமைனியை விட முஜிதபா கமைனி மிக தீவிரமானவர், இவரது நிர்வாகமும் கொள்கையும் மிக தீவிரமாக உள்ளது, ஆகவே எங்களுக்கு இவர்களை கையாள்வது மிக கடினமாக உள்ளது என்று காட்ஸ் தெரிவித்ததாக CFN நியூஸ் தற்போது ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அடுத்தது இஸ்ரேல் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சிச்சு அது என்னன்னு சொன்னா பேச்சுவார்த்தை மேசைக்கு அமெரிக்காவையும் ஈரானையும் கொண்டு வந்த போது இந்த இஸ்ரேல் தான் காரணம் இந்த பேச்சுவார்த்தை இல்லாமலாக்க. 2 வார அமைதி என்பது இந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து போர்களையும் நிறுத்த வேண்டும். ஆனா ஈரானோடு தாக்குதலை நிறுத்தி போட்டு லெபனான் மீது இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதால தான் மத்திய கிழக்கு அமைதி என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியாம இருக்குது. காசா, அதன் பின் ஈரான், இப்போது லெபனான் என இரத்த ஆறு ஓடுவதற்கு குறைவில்லை என்றும் இந்த உலகத்துக்கு இஸ்ரேல் தீய சக்தியாகவும் ஒரு சாபமாக உள்ளது என்று எக்ஸ்தலம் மூலம் பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக கண்டித்திருந்த போது அதனை பார்த்த இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா பாகிஸ்தான் வெளியிட்ட கருத்துக்கு நாங்க கண்டனம் தெரிவிப்பதோடு நடுநிலை அமைதி பேச்சாளராக தன்னை காட்டிக்கொண்டு இப்படி ஒரு மூர்க்கத்தனமான கருத்துக்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இதனை கண்டித்து கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. உடனே பாகிஸ்தான் என்ன செஞ்சு தெரியுமா? தாங்க கண்டனம் தெரிவித்த அந்த போஸ்டினை எக்ஸ்தலத்தில் இருந்து அழித்து விட்டார்கள். அந்த அளவு இந்த பாகிஸ்தான் கூட இஸ்ரேலுக்கு பயத்துல தணிக்கிறாங்க. இப்படி நாம போஸ்ட போட மறுக்க இஸ்ரேல் நம்ம நாட்டுக்கு அமெரிக்காட்ட சொல்லி
சொல்லி ஏதாவது செஞ்சு நம்மள ஜெயில போட்டுட்டு மறுக்கா இம்ரான்கான பிரதமரா மாத்தினாலும் மாத்திருவானு அப்படின்னு யோசிச்சானுங்களோ தெரியல. இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்த உடனே அந்த பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்த கண்டனத்தை நீக்கி விட்டாங்க. கடைசியாக ஒரு சின்ன செய்தி, பல்கேரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு SMS அனுப்பிக்கிறாங்க. அதுல எழுதப்பட்டிருக்குதான், அமெரிக்கா ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க சொல்லுது. ஆனா ஹோர்மோஸுடைய சாவி தற்போது லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் இருக்குது. போற நிறுத்தினீங்க என்று சொன்னா திறப்ப தருவாங்க, அதை திறந்து விடலாம்னு சொல்லி நையாண்டியா ஈரான் தூதரகம் டொனால்ட் ட்ரம்புக்கு மெசேஜ் அனுப்புனதாகவும் செய்தி ஒன்று வாசிக்க கிடைத்தது. சரி சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் முக்கியமான தகவலோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.